Dear friends, welcome to my channel Service Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி Crab Masala. இந்த ஸ்பைசியான மசாலாவை செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறேன். சோ அதுக்காக ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு இத நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், சும்மா வறுத்தா போதும். இப்போ இதுல 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இலைகள் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1/2 கப் தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதோட 2 வெங்காயத்தை சின்ன துண்டுகளை நறுக்கி அதை இதோட சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ நான் ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பச்சை மிளகாவையும் ஒரு கொத்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். ஸோ டிஷ்க்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்துடலாம். தக்காளி எப்பயுமே நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு நல்லா. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வறுத்து இதில் சேர்த்தனால அது நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட இதோட சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் காரத்துக்காக நான் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா கூட்டார மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த நண்டு வேகிறதுக்காக. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அதை எடுத்து பார்க்குறேன். அது நல்லா வெந்து கரெக்டான கிரேவியோட சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசியான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நண்டு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.